Good morning, student. Today topic non-infective disease. So last class infective disease பார்த்திருக்கோம். So இப்போ வந்து non-infective disease. A non-infective disease are not transmitted from an infected person to healthy person. ஸோ இன்ஃபெக்டான பர்சன் கிட்ட வந்து இன்னொரு ஹெல்த்தியான பர்சன் என்ன பண்ண இந்த டிசீஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா நான் இன்ஃபெக்டிவ் டிசீஸ். இன் ஆரிஜின் தே மே பி ஏ ஜெனட்டிக். ஸோ இது இந்த நான் இன்ஃபெக்டிவ் மேபி என்னவாக இருக்கலாம், ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம். தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பர்சன் என்ன பண்ணால் இருந்துகிட்டே இருக்கும். சிஸ்டிக் ஃபைப்ரஸ் ஜெனட்டிக் டிசீஸ் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆர் விட்டமின் டெஃபிஷியன்சி சொல்லுவோம் இல்லை, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். டீஜெனரேட்டிவ் இல்லைங்களா, ஸோ நம்ம பாடிக்குள்ள பார்ட்ஸ் ஏதாச்சும் அப்படின்னா டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி இருக்குது, ஹார்ட் அட்டாக் மார்பலி இருக்குது, ஸ்ட்ரோக் இதெல்லாமே என்ன பண்ணால் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அமாங் நான் இன்ஃபெக்டட் டிசீஸ் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஆஃப் டெத். ஸோ இந்த நான் இன்ஃபெக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கேன்சர். ஸோ வந்துச்சுன்னா கம்பல்சரி மேக்ஸிமம் டெத் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் வந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து நான் இன்ஃபெக்டட் டிசீஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸை பார்த்துங்க. பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆல் த பாக்டீரியா டிசீஸ் ஆர் க்யூரபிள். மேக்ஸிமம் எல்லா பாக்டீரியா டிசீஸும் க்யூர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஆல் த வைரஸ் டிசீஸ் ஆர் நாட் க்யூரபிள்னு பார்த்துருப்போம் இல்லை. மேக்ஸிமம் வைரஸ் டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கு அந்த வைரஸ் அதுக்கு வந்து கேப்பபிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். பட் பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணால் அதை கேப்பபிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்காது. ஈஸியாக நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டாலே பாக்டீரியா வந்து கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும் இல்லை. ஸோ அதனால தான் பாக்டீரியாவை மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா பாக்டீரியா டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் வைரஸ் டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட் இஃப் அன் ஆன்டிபயோட்டிக் இஸ் யூஸ் too often to fight the specific bacterial infection. நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்கு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கண்டிப்பாக என்ன பண்ணால் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பாக்டீரியா மே பிகம் ரெசிஸ்டன்ட் டு த ஸ்பெசிபிக் ஆன்டிபயோட்டிக். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஆன்டிபயோட்டிக் அது என்ன பண்ணால் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹென்ஸ் த ஸ்பெசிபிக் ஆன்டிபயோட்டிக் கேன் நோ லாங்கர் பி யூஸ்ட் டு ட்ரீட் த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். நம்ம அடிக்கடி நம்ம அந்த பாக்டீரியல் டிசீஸுக்கு நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிவிடும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம மேலே நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்க என்ன பண்ணால் அந்த பாக்டீரியா அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அது வந்து லாங்கராக இருக்க ஆரம்பிக்கும். சம் பாக்டீரியா ஹவ் டெவலப்டு ரெசிஸ்டன்ட் டு த மெனி ஆன்டிபயோட்டிக். ஸோ நிறைய பாக்டீரியா என்ன பண்ணால் அந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது என்ன பண்ணால் வளர்த்துக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ சாதாரணமான ஒரு சளி காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்காமல் மேக்ஸிமம் நம்மளோட இம்யூனிட்டியே நம்ம அந்த சளி காய்ச்சல் எல்லாத்தையும் வந்து க்யூரபிள் பண்ணுற அளவுக்கு நம்ம பாடியை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. சம் பாக்டீரியா ஆர் டெவலப்டு ரெசிஸ்டன்ட் டு த மெனி ஆன்டிபயோட்டிக். தேர்ஃபோர் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை த பாக்டீரியா ஆர் டிஃபிகல்ட் டு பி க்யூர்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பாக்டீரியா டிசீஸை மேக்ஸிமம் கொஞ்சம் க்யூர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது சரியா. ஸோ என்னென்ன இருக்கும் போகலாம். ரிஸ்க் ஆஃப் பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட் கேன் பி ரெடியூஸ்டு பை த அப்சர்விங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அவாய்ட் யூஸிங் ஆன்டிபயோட்டிக் டு ட்ரீட் மைனர் இன்ஃபெக்ஷன் தட் கேன் பி டேக்கன் கேர் பை அவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ மைனரான டிசீஸ் சளி இருக்குது காய்ச்சல் இருக்குது அந்த மாதிரியான மைனர் டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணால் அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ அதுக்கு தகுந்த மாதிரியாக வந்து கேப்பபிள் அடிக்கடி நம்ம எடுக்க என்ன பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெசிஸ்டன்ட் பண்ண ஆரம்பிக்கும் பாக்டீரியா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரியான ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுக்க என்ன பண்ணால் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும், தடுத்துட்டு பாக்டீரியா வந்து அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எடுத்துக்காமல் மேஜரான டிசீஸ் ஏதாச்சும் பாக்டீரியா டிசீஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் ஆன்டிபயோட்டிக் எடுத்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மளோட இம்யூனிட்டி பவரை இந்த மாதிரியான மைனர் டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாங்க. டு நாட் யூஸ் த ஆன்டிபயோட்டிக் டு ட்ரீட் வைரல் இன்ஃபெக்ஷன் சச் அஸ் காமன் கோல்டு அண்ட் ஃப்ளூ. ஸோ காமன் கோல்டுக்கோ இல்லை ஃப்ளூக்கோ இல்லை ஃபீவருக்கோ நம்ம என்ன பண்ணணும் ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஆல்வேஸ் ஃபாலோ த ப்ரிஸ்கிரிப்ஷன். எப்பவுமே டாக்டர் கொடுக்குற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம அது ஓன் மெடிசன் இது வந்து கம்பல்சரி வந்து எடுத்துக்கக்கூடாது சரியா. ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாங்க. ஸ்கிப்பிங் டோஸ் ஆர் ஃபெயிலிங் டு கம்ப்ளீட் த ப்ரிஸ்கிரிப்ஷன் மே அலோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டு டெவலப். பாருங்கள்
ஸ்கிப்பிங் டோஸ் ஆர் ஃபெயிலிங் டு கம்ப்ளீட். நீ எடுத்துக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணால் அந்த டோசேஜ் வந்து சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து ரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பேக்டீரியா வந்து ரெஸ்ட் பண்ணிச்சுன்னா அந்த பாக்டீரியா டிசீஸை நம்மளால் என்ன பண்ண க்யூர் பண்ண முடியாது இல்லை. ஸோ அது என்ன பண்ணால் பாக்டீரியா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வந்து வளர்த்துக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் என்ன மேக்ஸிமம் டாக்டரோட அட்வைஸ் என்ன பண்ணோம்னா இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துக்கணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் வைரல் டிசீஸ். பாக்டீரியா டிசீஸ் என்ன இருக்குது, வைரஸ் டிசீஸ் என்ன இருக்குது ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியல் டிசீஸ். Through the number of bacterial disease is very high. Only a few bacteria are associated with the human disease and are called pathogenic bacteria. Such pathogen may emit toxin and affect the body. ஸோ ஒரு சில இதெல்லாமே என்ன பாருங்கள், நம்பர் ஆஃப் பாக்டீரியல் டிசீஸ் மே வெரி ஹை. பாக்டீரியல் டிசீஸ் நிறைய தான் இருக்குது. ஒன்லி a few bacteria are associated with the human disease. ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணால் ஹியூமனுக்கு அந்த பாக்டீரியா அந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ மேக்ஸிமம் பாக்டீரியா ஹியூமனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில பாக்டீரியா என்ன பண்ணால் ஹியூமனுக்கு வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது. சச் பேத்தோஜன் மேபி எமிட் டாக்ஸின். அதில் வந்து டாக்ஸின் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆர் அஃபெக்டட் த பாடி. ஏ காமன் பேத்தோஜன் பாக்டீரியா அந்த பாக்டீரியல் டிசீஸ் ஆர் given table. ஸோ டேபிளில் கொடுத்துருப்பாங்க பின்னாடி அது என்னென்ன பார்க்கலாம். A bacteria spread through the air, water or by inhaling the droplet or aerosol or even by the sharing utensil dress with an infected person. ஸோ அஃபெக்டான ஒரு பர்சன் கிட்ட இருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களோட உடன்ஷியல்ஸோ இல்லாட்டி வந்து ட்ராப்லெட்ஸோ இல்லாட்டி அந்த ஏர் வாட்டர் வந்து இன்ஹாலிங் பண்ணுறதோ ஸ்னீசிங் டைமில் பக்கத்தில் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அந்த அஃபெக்டாக ஆரம்பிக்கும். காஃப் வர டைமில் என்ன பண்ணால் ஸோ அந்த அஃபெக்டான பர்சனுக்கு வந்து ஹெல்த்தியான பர்சன் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணால் அந்த பாக்டீரியாஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. டைஃபாய்ட் ஃபீவர் கேன் பி கன்ஃபார்ம்டு பை த வைட்டல் டெஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இல்லை. ஸோ பாக்டீரியல் டிசீஸில் டைஃபாய்ட் ஃபீவர் இருக்கும். ஸோ டைஃபாய்ட் ஃபீவரை எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னா வைடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைடல் டெஸ்ட் எடுக்கிறது மூலிமா மட்டும்தான் பார்த்திங்கன்னா டைஃபாய்ட் ஃபீவர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இல்லை. இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வைரல் டிசீஸ். வைரஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட் பேராசைட். பாக்டீரியாவை விட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பார்ட். ஸோ இதுதான் வைரஸ் ஆப்ளிகேட் பேராசைட். மேக்ஸிமம் பேராசைட்டாக தான் இருக்கும். பேராசைட் மீன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் ஆர்கனிசம் ஃபார் ஃபுட் அண்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் வேறு ஒன்று என்ன பண்ணால் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சார்ந்து வாழும். ஸோ அதெல்லாமே வந்து பேராசைட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இன்னொரு ஆர்கன்ஸ் வந்து சார்ந்து வாழுது. விச் மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல். ஸோ இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு லிவிங் செல்ஸில் மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிட்டு இருக்கும் இல்லை இருக்குது. அவுட் சைட் த லிவிங் செல்ஸ் தே கேனாட் கேரி அவுட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். வைரஸ் invade living cell, forcing the cells to create new virus. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் இந்த லிவிங் செல்ஸில் உட்காந்துட்டு அதை வந்து என்ன பண்ணால் நியூவான செல்ஸ் வந்து இது என்ன பண்ணால் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது. நியூவான வைரஸ் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். த நியூ வைரஸ் பிரேக் அவுட் த செல் கில்லிங் அண்ட் இன்வென்ட் அதர் செல்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அந்த செல்ஸ்லேருந்து ஜெனரேட் ஆகிட்டு அந்த செல்ஸை உடச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணால் அந்த செல்ஸ் விட்டு வெளியே வந்து இன்னொரு செல்ஸை போய்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த செல்ஸுக்குள்ளே டெவலப் ஆகும். அந்த செல்ஸ் அடிச்சுட்டு அந்த செல்ஸ் வந்து வெளியே வந்து அடுத்தடுத்த செல்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இன்வெர்ட் த செல்ஸ் ஆஃப் த பாடி. Causing disease in human being. Rhinoviruses cause one of the most infected human ailment is called common cold. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன் கோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காமன் கோல்டு காஸ் பண்ணது ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வைரஸ் எல்லாம் தான் வந்து என்ன பண்ணால் இந்த காமன் கோல்டு வந்து ஏற்படுது. ஸோ இதோடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறம்